வணக்கம் சரி குக்கரி. வாங்க இன்றைக்கி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி பண்ணால் சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்தவங்க, பவுலில் தண்ணி எடுத்தவங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ பழம் எடுத்திருக்கேன். அது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவலில் ஈரலாமல் தொடச்சி எடுத்தவங்க. தொடச்சி எடுத்து நமக்கு என்ன சைஸ் வேணுமோ சைஸை கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. டெய்லி ஊற போட்ட எலுமிச்சம்பழத்தை குலுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே பூசணம் பிடிக்காமல் இருக்கும். இப்போ மசாலாவுக்கு வத்தல், கடுகு, வெந்தயம் இது 3மே எடுத்துக்கோங்க. நான் வத்தல் 100 கிராம் எடுத்திருக்கேன், கடுகு 25 கிராம் எடுத்திருக்கேன், வெந்தயம் 10 கிராம் எடுத்திருக்கேன். இது வெறும் கடாயில் எண்ணெய்லாம் வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 200 நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச எலுமிச்சம்பழம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் இந்த அரைச்ச பொடியையும் போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்ச வரமே அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து சர்வீஸ் பண்ணால் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் ரெடி. இதை வந்து நல்லா ட்ரையான ஒரு பாத்திரத்தில் இல்லை பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. கைப்படாமல் வச்சுருந்தீங்கன்னா 3 மாதம் வரையும் வரும். தேங்க்யூ.